பாடலில் வரும் வண்ணமயில் வாகனா என்பது குறித்து சிந்திப்போம். சுவாமிநாதனை அழகிய மயிலூர்தி உடையவனே என்று அழைக்கிறார். கணபதிக்கு மூஷிகம், சிவபெருமானுக்கு ரிஷபம், திருமாலுக்கு கருடன் என்பது போல் முருகனுக்கு மயில் உகந்த சிறப்பு வாகனமாகும். தோகை விரித்தாடும் அழகிய மயில் ஓம்காரமாகிய பிரணவத்தின் வடிவில் தோன்றுகிறது. இச்செயலை நான் செய்தேன் என நாம் மார்தட்டி பேசுவோம். ஆனால் அப்படி பேசும் தகுதி முருகப்பெருமானுக்கு மட்டுமே உள்ளது. நானே பிரணவத்தின் பொருள் என்று மார்தட்டி பேசும் அவனை மார்தட்டும் பெருமாள் என அருணகிரிநாதர் போற்றுகிறார். அவ்வாறு பிரணவத்தின் பொருள் தானே என்பதை உணர்த்த முருகன் பிரணவத்தின் வடிவான மயிலை தனக்கு ஊர்தியாக கொண்டிருக்கிறான். சூரசம்ஹாரத்துக்கு முன்பும்